நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். டவ் தியரி பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.8K வியூ போயிருந்தது. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான மெம்பர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. தயவு செஞ்சு மறக்காம நம்ம சேனலை மறுபடியும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ ரொம்ப நீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் த பெய்டு வீடியோ தான். இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லிக் குடுக்குற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுக்குறோம். ஒரு 4, 5 ஸ்ட்ராட்டஜி. அதுல வந்து இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒன் பை ஒன்னா வரலாம். நான் சொல்லியிருந்தேன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மாத்திரம் நிறைய பேர் பெரிய ஆளுங்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஈஸியா வந்து இது அ மணி மேக் பண்றாங்க. மார்க்கெட்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. நீங்க எல்லாமே கத்துக்கணும்னா, அ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4, 5 ஸ்ட்ராட்டஜி கத்து வச்சுட்டு, அத பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம வந்துட்டு ரீட்டெயிலர் ட்ரேடர்ஸ் கம்மியான காசு வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஆனா, அது மாரி பண்ணும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எடுக்கும்போது நிறைய கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகேங்களா? நிறைய கன்ஃபர்மேஷன் தேவைப்படும்போது, அப்பதான் நம்மளால ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்டே நம்ம மேக் பண்ண முடியும். நம்ம வந்து செல்லர்ஸ் கிடையாது. நமக்கு செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துரும். மார்க்கெட் மேல போனாலும், கீழ வந்தாலும், சைட்வேஸ் போனாலும். ஆனா நம்மள மாரி ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போனா மாத்திரம் தான் காசு. சைட்வேஸ்ல கீழ வந்தா புட் சைட்ல எடுத்திருந்தோம்னா, கீழ வந்தா காசு. அத தவிர சைட்வேஸ்லலாம் போச்சுன்னா, நம்ம காசு வந்து அ க்ளோஸ் காலியாயிடும். நெறைய பேர் இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாக்லாம் பண்றது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா, பிகினர்ஸா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ண பழகிட்டா தான், நமக்கு அந்த சார்ட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆ ஆப்ஷன்ஸ்ல பண்றதுக்கு. ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் ரிஸ்கி தான். இருந்தாலும் நம்ம பார்த்து பழகி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். ஆ அதுதான் நிறைய பேர் டவுட் கேட்டனால தான் நம்ம மறுபடியும் இந்த வீடியோவ 2வது ஒரு பதிவா ஒண்ணு போட்டு இதோட க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இத பார்ட் 2வா போட்டு இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நிறைய டிஃபரெண்ட் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். மறக்காம ஒரு ரிக்வெஸ்ட் தான். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யார் பண்ணலையோ தயவு செஞ்சு போய் பண்ணுங்க. அப்புறம் ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷன அ ஆல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இந்த வீடியோக்கான ஒரு சில என்ன சொல்றது, நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜிய வச்சு தான் நம்ம கால்ஸும் நம்ம சேனல்ல குடுக்குறோம். ஃப்ரீ கால்ஸ் தான் குடுக்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, விஷன் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்ட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு சில விஷயத்தினால சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். இங்க யூடியூப் சேனலும் சரி, டெலகிராம் சேனலும் புதுசா தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்மகிட்ட இப்போதைக்கு ஒரு 579 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இந்த சேனல்ல இத வச்சு தான் நான் அன்னைக்கு வந்துட்டு ஒரு கால்ஸ் ஒண்ணு குடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இது வந்துட்டு ஒரு சேனல் பேட்டர்ன். இங்க இடத்துல வந்துட்டு நம்ம என்ட்ரி ஒண்ணு குடுத்தோம். அதோட நான் கரெக்ட்டா வந்தது. இது வந்து அந்த இந்த சேனல் பேட்டர்ன், டபுள் டாப், டபுள் பாட்டம் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இத வச்சே நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த நம்ம சேனல்ல எல்லா அப்டேட்ஸும் எல்லா அப்டேட்ஸும் வந்துன்னே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவை, எது சம்மந்தமா உங்களுக்கு தேவையோ, எல்லா அப்டேட்ஸும் நமக்கு சேனல்ல வந்துட்டே இருக்கும். டெலிகிராம் சேனல்ல. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க விஷன் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு விஷன் போட்டு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துரும். இது டாடா மோட்டார்ஸோட கேபிடலைசேஷன். உங்களுக்கு எங்க போய் எதுவுமே தேட தேவையில்ல. மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிரும் உங்களுக்கு. அதனால நீங்க வந்துட்டு நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்க. நிறைய லாங் டெர்ம் ஸ்டாக்ஸுக்கும் உங்க ஃபண்டமெண்டல் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு வந்துட்டு சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இதுல கீழ ஒரு ம் டெலகிராம் சேனல்லயே யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு சில பேரு. அ அது பார்க்கலாம். ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அவரு சரியா பேரு என்னன்னு தெரியல. டவ் 3D டெவலப்டு பை சார்லஸ் எச் டவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஐ எம் ஆல்சோ டூயிங் ட்ரேட் ஆஸ் பர் த டிடிஹெச்னா டவ் தியரி அண்ட் கெட்டிங் குட் ப்ராஃபிட். பிகா ஏன்னா 99% நான் இதுக்கப்புறம் யூடியூப்ல நம்மளோட சேனலை பேஸ் பண்ணி நான் 1000 வீடியோ போட்டாலும் இந்த டவ் தியரி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தான் டவ் தியரி ஸ்ட்ராட்டஜி. ஹையர் ஹை லோயர் லோ இதான் சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். மார்க்கெட்டை நம்ம ரொம்ப பெருசாலாம் நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்ம சாருக்கு வந்து உண்மையாவே இவ்வளோ
ஏதோ ஒரு சேனல் ஒன்று பார்த்தோம்னு போனோம் இல்லாமல் நம்ம நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அவர் டைப் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் புட் வீடியோ ஹவு டு ட்ரேடு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்னு. நான் அதுதான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும்னு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். மறுபடியும் இந்த நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் அது பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ஒர்க் ஆகுமான்னு. டவு தேரி எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுங்க. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணலாம். அது நான் இந்த டீட்டெயில்ஸ் அதுதான் இந்த வீடியோ நான் ரெண்டாவது மேக் பண்ணதுக்கான காரணம். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜிக்ஸாக் செட்டிங்ஸு மட்டும் இருக்கு, எதனா செட்டிங்ஸு மாற்றம் இருக்கா, சில இடத்துல வந்து வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அதுவும் நான் உங்களுக்கு நீ சொல்கிறேன். அதுமாரி நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய வந்திருந்தது. அந்த டவுட்டு நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே இந்த இந்த வீடியோவில் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பேச வேண்டாம். நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேங்களா? நம்ம செட்டாக இதில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னா 3 வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து என்ன சொல்றேன்னா 3 வந்து போதுமான ஒரு செட்டிங்ஸ். இப்போ இந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு இங்கே போனீங்கன்னா ரொம்ப தூரம் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட நமக்கு ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் கட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு 5 மாற்றிக்கிங்க. 5 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதா, இது கொஞ்சம் தூரம் போகும். அப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கேயும் கட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் 10 மாற்றிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் நான் வேண்டாம். எனக்கு நான் 3 வச்சுப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் 3 வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் கேட்டிங்களா, இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் போயிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்துக்க ஒரு 1 வீக் இருந்தால் போதும். அதோட இதை மாத்திரம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியமே கிடையாது. இதில் ஈஸியாக மார்க்கெட்டு சைட்வேஸாக என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியோடது சார்ட்டு. இங்கேருந்து மேலே போயிருக்கா, இது வந்து ஒரு ஸ்விங் சொல்லுவாங்க. ஹையர் ஹை ஃபார்மேஷன் முடிஞ்சுதா, இங்கே நான் வந்து ஒரு ஆல்ட் ஏச்சு கொடுத்தேன்னா லைன் வந்துடுச்சு. இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுப்பேன். இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் நான் புக் பண்ணுவேன். ஓகேங்களா? முடிஞ்சுதா இந்த இடம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் டாப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டு இடத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி டச் ஆயிருக்கு. இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசாக மூமெண்டம் கிடையாது. மார்க்கெட்டில் நமக்கு வந்து மூமெண்டம் கொடுக்குற டைம் காலையில், அப்புறம் வந்து 12 மணிக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45 3 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? மார்க்கெட் முடியிற நேரத்தில் கொஞ்சம் பை செல் அக்ரெசிவாக பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சின்னதாக ஒரு என்ன சொல்கிறேன்னா ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. அந்த இடத்துல எவ்வளோ நம்ம இது பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒரு செட்டிங்ஸை பொறுத்து தான் இது. நான் மோஸ்ட்லி 3 தான் வச்சுருப்பேன். 3 வச்சு நம்ம பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 3 போதும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்விங் சொல்லுவாங்க. ஒரு ஸ்விங்னா அதோட ஸ்விங் முடிஞ்சிருச்சு. அது நம்ம டிராயிங்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம இந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு அழகாக நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 லோயர் ஒரு லோயர் லோ கிடைச்சிதுங்களா? இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு பிஇ சைடோ இந்த சைடோ ஒன்று போய்க்கலாம். பிஇ சைடு போயிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு மேலே போகுது. நம்ம 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நான் வைக்கலையோ அதான் உங்களுக்கு தெரில. ஓகேங்களா? நான் 3 மினிட்ஸ் தான் வச்சு பண்ணுவேன். அதனால நீங்களும் 3 மினிட்ஸ் வச்சு பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் வச்சு பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் சொன்னேன்ல இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சின்னதாக ஹையர் ஹை லோயர் லோ. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே ப்ராஃபிட் இங்கே இடத்துல நீங்கள் இங்கே இங்கே இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கல்ல, எடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. மாடிஃபை பண்ணிக்கிட்டே போங்க. எவ்வளோ தூரம் மாடிஃபை பண்ணுதோ மாடிஃபைட்டே பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி ஈஸியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண கற்றுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடம். இதை காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இதை எடுத்து ட்ராயிங் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேட் ஆயிருக்கு. அதனால இங்கே வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா மேலே போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹையர் ஹை போகுது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வால்யூம் வந்து இங்கே பேஸ் பண்ணி பார்த்துங்க. வால்யூம் ரொம்ப முக்கியம். சின்னதாக இருக்கும்போது வால்யூம் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம இப்போ ஹைனா வச்சுங்களேன், இந்த ஹை கூட இந்த ஹை கூட கன்சிடர் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆல்ட் வச்சுப்போம்னா இங்கே ஒரு லைன் வந்துடும். இப்போ இந்த லைனை கட் பண்ணி நல்ல புல்லிஷ் கேண்டில் கட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் வந்து ஒரு பை பார்த்துக்கலாம். ஒரு பை சைடு போயிருக்கலாம். ஓகேங்களா? அதே தான் இங்கே பாருங்க. இந்த ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் எனக்கு டெல் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு ஹை போச்சுங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருமா, லைன் போட்டு இந்த லைனில் எப்போ கட் ஆகுது, கட் ஆச்சுன்னா பி சைடு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா, நம்ம ஒன்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ரன் ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து அதை நம்ம ட்ராக் பண்ண நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை ரன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். கொஞ்சம் பழகணும், எல்லாமே நம்ம கொஞ்சம் பழகினா தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் வந்தது. இங்கே இன்னைக்கு வந்து மே 1ஆம் தேதியா, இங்க இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு அங்கே எங்கெங்க உங்களுக்கு இந்த மாதிரி வருதோ அங்கெல்லாம் ஒரு கோடு போட்டு லைன் போட்டு வச்சுங்க. லைன் போட்டு வச்சுட்டு நல்லா பாருங்க, இந்த கேண்டில் வந்துட்டு இதை வந்துட்டு மேலே அப்படியே போச்சு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுங்களா, புல்லிஷ் கேண்டில் வந்த உடனே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல லைன் போட்டு வரைஞ்சது லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு வச்சுங்களேன். அதுக்கு இந்த கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சா கூட பரவாயில்ல, ரொம்ப சின்ன பாயிண்ட் தான். 1:2 கூட சொல்ல முடியாது, சின்ன அதுவும் கம்மி தான். ஆனால் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் வருது. ஆனால் லாஸ்னா சின்ன லாஸ் தான். ஓகேங்களா, அதுதான் நமக்கு இது பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி நம்ம இந்த பிவோட் வேற யூஸ் பண்ணுறோம்ல உங்களுக்கு. அப்போது பிவோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து கட் ஆகுது. நீங்கள் இந்த லைனை கூட மார்க் பண்ணி வச்சுக்கங்க, வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் இங்கே ஒன்று வருதா, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லாம் போக போகுதுன்ட்டு. அப்போது இந்த லைனை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டபுள் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுங்க. ஒன்று இந்த 2 லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க, அப்படி இல்லைன்னா இங்கே எங்கே இந்த R2 இருக்குல்ல, அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த வந்து R1 இருக்கா, R1க்கு மேலே ஸ்டாப் வண்டி மார்க்கெட்டு நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னா R1க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஏன்னா இப்போ இன் பிட்வீனில் போயிட்டு இப்போ இங்கே போயிட்டு நடுப்புற போயிட்டு எடுத்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கீழே வைக்கணும்னு அவசியம் வைக்காதீங்க. ஒரு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப வந்துட்டு பெரிய ஸ்டாப் லாஸ். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல எடுக்கிறோமா, இந்த இந்த லைனை பேஸ் பண்ணி எடுக்கிறோமா, இது கீழே இங்கே எத்தனை ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், சின்ன ஸ்டாப் லாஸ் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேங்களா, இது மாத்திரம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ப்ராஃபிட் மேக் பண்ணது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகுமா சார் கேட்டாங்க. ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். என்ன ஒரு விஷயம்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான், மினிமம் சொல்கிறேன், 100 200 300 பாயிண்ட் மேலே போகும். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து செட்டிங்ஸ் மொத்தம் டாடா மோட்டர் இன்ஃபோசிஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் வேகமாக பேசலாம்னு கலப்பட நினைக்காதீங்க. வீடியோ பொறுமையாக போட்டு பாருங்க, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் எல்லாருமே இதுவாக வராங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீடியோ எப்பவுமே சேனல் தான் இருக்கும், நீங்கள் பொறுமையாக எத்தனை டைம் பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இது டெலிகிராம் சேனலில் இதை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரீ கால்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா, இப்போது இன்ஃபோசிஸ்லேயே பார்க்கலாம். இன்ஃபோசிஸில் பாருங்கள், இங்கே பாருங்களேன். இப்போது நான் சொன்னல, இந்த லைனை பேஸ் பண்ணுமா, ஒரு நிமிஷம் ஆந்துறேன். இந்த லைனை பேஸ் பண்ணிவிட்டு இப்போது மல்டிபிள் டைம் இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு டச்சு 2 டச்சு, இப்போ 3வது வாட்டி இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் இந்த இடம் தான், ஆனால் ப்ராஃபிட்னு வந்தால் இவ்வளோ பெரிய இடம் வருது பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் விஷயம். மல்டிபிள் டைம் எங்கே நமக்கு அது டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்களேன். இப்போ இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தாலும் மறுபடியும் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணி மறுபடியும் கீழே தான் வருது. ஓகேங்களா, எல்லா இடத்துக்கும் கான்செப்ட் ஒன்று தாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து செட்டிங்ஸ் வேணால் கூட நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிங்க, ஒரு 1 மினிட் அந்த மாதிரி கூட மாற்றிங்க, பிரச்சனை இல்லை. சாரி, எனக்கு தெரிஞ்சு அந்த செட்டிங்ஸ் 3ல இருந்தாலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? இது ஒரு டவுட் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறது, செட்டிங்ஸு இந்த மாதிரி தான் நிறைய கேட்டிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். நான் இன்னமும் நிறைய டவுட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும்னா காட்டிட்டு போயினே இருப்பேன் நான் பாட்டுட்டு. ஆனால் அது டைம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியும் ஒரு டவுட்னா என்னோட சேனல் என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கால் பண்ணுங்கள், தாராளமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு டைம் இருக்குது. 5 நாள் ட்ரேடிங் டைமு, ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் டைம் இருக்குது ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு. சின்ன சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ரொம்ப பெருசாக ஒன்றும் எடுத்த உடனே இது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி பண்ணும்போது இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், உங்களோட ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக பார்க்காதீங்க, பர்சன்டேஜாக பாருங்கள். அப்போன்னே நீங்கள் நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நாளைக்கு வாடகை ரெண்ட்டுக்கு கொடுக்குறது, குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் நிறைய போடாதீங்க. என்னோட ரியல் டைமில் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். வெல்த்து கிரியேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கில் வரலாம். ஏன்னா ட்ரேடிங்கில் நிறைய லாஸ் பண்ணவங்க ஜாஸ்தி. ஏன்னா தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்துட்டு எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் வேணாம். ஜாலியாக கற்றுக்குங்க. பொறுமையாக சின்ன அமௌண்ட்டாக வச்சு நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.